உதாரணத்தை படிக்கிறேன். நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி. புதுக்கோட்டை புறவழிச்சாலையிலே புதிய ஒருங்கிணைப்பட்ட பேருந்து நிலையம் கட்டப்படும். என்னாச்சுங்க, கட்டினாங்களா? இல்லை. புதுக்கோட்டையிலே கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும். தொடங்கியாச்சுங்களா? இல்லை. புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, ஆதனக்கோட்டை, ஆலங்குடியில முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க ஆவணம் செய்யப்படும். பண்ணாங்களா? இல்லை. ஆலங்குடி கீரமங்கலத்துல நறுமண தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம். கொண்டு வந்தாங்களா? இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியை மட்டும் உங்க முன்னாடி நான் படிக்கின்றேன். அதையே செய்யல. 28 வாக்குறுதி 3 செஞ்சிருக்கிறாங்க. இதுல 25 செய்யல. 505ல 50 செஞ்சிருக்கிறாங்க. 455 செய்யல. இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும். பெரிய மாற்றத்திற்கு அச்சாரம் இடணும். நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்றார், 3/2 பங்கு எம்எல்ஏக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே பெறும் என்கின்ற உறுதி வார்த்தையை தொடர்ந்து சொல்றாங்க. 3/2 பங்கு. இன்னைக்கு இந்த யாத்திரையை பார்த்துவிட்டு அமித்ஷாஜி அவர்கள் 3/2 பங்குக்கு மேலதான் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை வார்த்தையை நிச்சயமாக அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடைசியாங்க ஐயா, ஆமா, தமிழ்நாடு 1ஆம் நம்பர்ல இருக்குதுங்க ஐயா. இதுல 1ஆம் நம்பர்ல இருக்கு. கள்ளச்சாராயம் சாவுல இந்தியாவுல கடந்த 4 ஆண்டுகள்ல 1ஆம் நம்பர்ல இருக்கு. ஒரு அரசே மதுபான கடை நடத்தி 55,000 கோடி வசூல் செய்வதில் நம்பர் 1ல இருக்கு. மாநில தலைவர் அவர்கள் சொன்னது போல பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான பெருங்குற்றம் 15% உயர்ந்திருப்பதில் நம்பர் 1ஆ இருக்கிறோம். மகன், மருமகன், முதலமைச்சர் குடும்பம் கல்லா கட்டி வசூல் பண்றதுல நம்பர் 1ஆக இருக்கின்றோம். அதை தவிர தமிழ்நாடு எதிரி நம்பர் 1ஆ இல்லைங்கய்யா. நம்பர் 1ஆக வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியும். நாம் எல்லோரும் இணைந்து 2026ல அந்த பொற்காலத்தை உருவாக்க வேண்டும். அதனால் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும், சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும், உங்களுடைய வலிக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான். அந்த மருந்தினுடைய பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தல்ல அந்த மருந்தை மட்டும் நீங்க வாங்குங்க. அந்த மருந்தை உங்க மேல தடவுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், டெல்லியிலிருந்து நமக்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை ஐயா அமித்ஷாஜி அவர்களுக்கும், தேர்தல் பொறுப்பாளர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்து என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.